நெல்லகம்மனோட கூட்டத்தை பாருங்க மக்களே, ஃபுல்லாக இருக்கு. நம்ம நிலைமை என்ன போகுது தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்புட் ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது திருப்பதி திருமலையில் இருக்கிறவங்க. நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம், சிறப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம திருமலையில் இருந்து திருப்பதிக்கு ஏசி பஸ் மூலிமா ட்ராவல் பண்ண போகிறோம். அது டீட்டெயில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி திருப்பதி போயிட்டு திருப்பதியில் இருந்து ஈரோடு வரைக்கும் சபரி எக்ஸ்பிரஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரெண்டும் கண்டினியூ வரப்போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டீஸும் உங்களுக்கு வரும். போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் திருப்பதியில் இருந்து திருமலைக்கு பஸ்ஸில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்க எல்லா டீட்டெயிலும் பார்த்துருப்போம், டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். அதை பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நாம் ஏசி பஸ் மூலமா திருமலையில் இருந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணலாம். மக்களே, நாம் இப்போ இருக்கிறது ராம் பகீச்சா பேருந்து நிலையம். இங்கிருந்தா ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, எந்த பஸ் முதல்ல புறப்படுதோ அது ஏறிக்கலாம். ஒலெக்ட்ரா மெயில் பஸ்ஸுங்க இது, பேட்டரியில் இயங்கக்கூடிய ஏசி பஸ். நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த 2 பஸ்ஸுமே ஃபுல் ஆயிடுச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் நமக்கு ஃப்ரண்ட் சீட் கிடச்சிருக்கு. அப்போ தான் நம்ம கேபின் டிரைவ் பண்ண முடியும். அது ஒருத்தர் கேட்டு வாங்கியிருக்கோம். வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசி பஸ்ஸில் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு. மக்களே, மதியம் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. அந்த பஸ்ஸில் உட்காண்டே வர முடியல, அந்தளவு சரியான வெயில். அதனால் இப்போ ஏசி பஸ் ட்ரைவ் பண்ணுறோம். வரும்போது நார்மல் பஸ்ஸில் வந்தோம். இப்போ போகும்போது நம்ம ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். மலையிட்டு கீழே இறங்கும்போது சூப்பராக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பொழுது சாகிற டைம் ஆயிடுச்சு. நைட்டில் லைட் போட்டு வண்டி ஓட்டுவாங்க. கீழே போய் திருப்பதி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ఏసీ నల్ల జిల్లుని ఇருக்கு மக்களே. దర్శనం అయితే మర్చిపోలేదు. అట్లా దిగుతాం, ఎట్లా వచ్చినాములేని అంటే இந்த பஸ்ஸில் பாருங்கள், ஃப்ளைட் மாதிரி வாமிட்டுக்கு பேக் கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டோரை லாக் பண்ணிடுவாங்க, விண்டோ லாக் பண்ணிடுவாங்க. அது எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரி பேக் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்யூப்மெண்ட்டுமே வச்சுருக்காங்க இந்த இதில். மக்களே, இன்னும் பஸ்ஸில் வந்து பேசஞ்சர் ஃபில் ஆகலை. ஒரு 6-7 பேர் தான் இருக்கும். பஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நாள் பரவாயில்லைங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஏசி பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பாருங்கள். ஒன் வே போகிறதுக்கு 110 ரூபாங்க. டபுள் வே போனால் 220 ரூபா. அதில் வந்து 20 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகி 200 ரூபா. சைல்டுக்கு 90 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 90 ரூபா. ஸ்டாப் பட்டன், புஷ் பட்டன். மக்களே, நம்ம பஸ்ஸு பிளாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் வீடியோ எடுத்த ஃபுட்டேஜ்லாம் போடுறேன், பாட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக போடுறேன், பாட்டுவாங்க. நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரீ தர்ஷன், அப்புறம் ஃப்ரீ டோக்கன் என்ட்ரி கட்டுறது, அப்புறம் வந்து 300 டோக்கன், 500 டோக்கன், இந்த தர்ஷன்லாம் போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள், சீனியர் சிட்டிசன்,
மெடிக்கல் பேஷண்ட் இவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட இடது பக்கம் வந்தீங்கன்னா தெற்கு மாட வீதி இருக்குங்க. ஒரு மேம்பாலம் மாதிரி வரும். அந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் அந்த அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. மக்களே லட்டு வாங்கியாச்சு. மேலே கூட இப்போ இங்கே சொல்கிறேன் மூடி கழிச்சு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 110 ரூபா பெர் பர்சனுக்கு. சீனியர் சிட்டிசன் குழந்தைகளாக இருந்தால் 90 ரூபா. ராம்பகிச்சா பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொடுத்துட்ருக்காங்க ஈவினிங் ஒரு 6:30 டைமில். பாருங்க மக்களே, ஈவினிங் டிஃபன் மாதிரி எல்லாமே சாம்பார் சாதம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் சுதர்சன் கவுண்டர் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பாலாஜி பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. அதனால் சாப்பிட்டு வாங்கி பாருங்கள். பஸ் டிக்கெட்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம பஸ் கிளம்ப வேண்டியதான். ஏசி பஸ்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க திருப்பதியில். திருப்பதி திருமலைக்கு மக்கள் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏசி பஸ்ஸுன்னு கேட்டே ஏறுறாங்க. மக்களே டைம் இப்போ 6:30 நாம் திருமலையோட ராம்பகிச்சா பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு. முன்னாடி போட போகிறோம், அது நார்மல் பஸ்ஸு. அதில் டிக்கெட் ஃபேர் வந்து 90 ரூபா. நம்ம போகிற பஸ்ஸில் 110 ரூபா. யூடியூபர் டிரைவரெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட் சீட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? அண்ணன் பேர் ரமேஷ். எத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க சர்வீஸ்? சர்வீஸ் 2 இயர்ஸ். ஓகே. அண்ணன் பேர் ரமேஷுங்க. அண்ணன் வந்து ஒரு 3 வருஷமாக இந்த ஏசி பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு திருப்பதிக்கும் திருமலைக்கும். లాస్ట్ టైం అడిగినాం. மக்களே இப்போ நம்ம டோல்கேட்டை இது பண்ணிட்டோம். டோல்கேட் தாண்டி தான் போக போகிறோம். லைன் 1 2 3 இந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும் டோல் இது இருக்குங்க. எதுங்க என்ன ஸ்டார்டிங் டவுன் டோல். இது டோல்கேட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டவுன் டோல்கேட்டுங்க. இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா டோல் பிளாஸால டிக்கெட் எடுப்பாங்க. அது இது வச்சிருக்காங்க அவங்க ஃபாஸ்டேக். நம்ம இந்த ரோட்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா அலிபீர்லேருந்து இறங்கி வரவங்களுடைய இது வந்து என் பாயிண்ட் இதுதாங்க. மேலே என் பாயிண்ட் இங்கே வந்துடும். நம்ம போறப்ப டிராவல் பண்ணிட்டு போறப்பையும் நடந்து வரவங்க நிறைய பார்க்கலாம் ரோட்ல. இடையில சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் ஒரு பார்க்கும் ஒன்று இருக்கும். மான்ல கூட நிறைய இருக்குங்க.
அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். इंस्टाग्राम किसका है? சரி. बैटरी डेड है ఎడగడ 90 నీళ్ళు పట్ల நாம் நடந்து வர மக்களை இங்கேயும் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வந்து இந்த மெயின் கோபுரம் இருக்குங்க. இந்த கோபுரம் வழியாக மேலே ஏறி போவாங்க. நீல் ஸ்டெப்ஸ் முட்டி போட்டு ஏற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது புறமே மக்கள் நடந்து வர பாதை தான். நடப்பாதை வர மக்கள் நடந்து வர பாதை. நடந்து வர மக்கள் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கு. நிறைய மக்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. నడిచొచ్చి మా ఇంటికి వచ్చేస్తాం. இங்கேருந்து அலிபிரி பார்த்திங்கன்னா இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மக்களை வரும்போது பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் ஏறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம். இப்போ நார்மல் பஸ்ஸில் வந்துருந்தோம். அப்போ வந்து டிக்கெட் ஃபேர் 90 ரூபா. இப்போ நம்ம ஏசி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். டவுன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எவ்வளோ நேரத்தில் இறங்கி முடிக்கிறோம் அப்படிங்கிறத கீழே இறங்கி பார்க்கலாம்.
ஓகே மக்களே, இப்போ சென்ட்ரு மலைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் சிலை ஒன்று இருக்கும். இங்கே தான் அந்த மான் இருக்கக்கூடிய பூங்கா எல்லாமே இருக்கும். நடந்து வர மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இது இந்த இடம் சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் பாருங்கள் ஹனுமான் சிலை இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய கடைகள்லாம் இருக்கும். ఏరియా మాట్లాడితే మళ్ళీ మామూలు అయిపోయి ఏంటి చెనరిగేదానికి కష్టం ఇవన్నీ ఏం కాకుండా అలాగే భయంకరంగా తిరుగుతాం. ఇప్పుడు ఏం లేదు రోడ్ల పైన ఎంత అయితే 50 లేదు. ఎస్పీ పోలీసు వాళ్ళు తీసుకున్నాడు పైన ఎలక్షన్లో తీసేసింది ఎలక్షన్ మళ్ళా తెచ్చింది మరి ఆయనే అందుకు బలంగా ప్రతిష్ట బలంగా పెట్టుకుంటాడు. ఇప్పుడు వచ్చేయకుండానే స్టేట్మెంట్ కాంప్రమైజ్ వెళ్ళిపోతాను పెట్టాలని వెళ్ళిపోతాను. ఏం మాట్లాడండి மக்களே, நாம் இப்போ அலிபுரி ரீச் பண்ணிட்டோம். மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட் మెయిన్ బస్ స్టాండ్ బాలాజీ బస్ స్టాండ్ ఈ బస్ స్టాండ్ ఇది బాలాజీ బస్ స్టాండ్. நம்ம இப்போ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். போயில சரி சரி அப்பா முடிச்சாரா?
மக்களே நாம் இப்போ ஆழ்வார்த்தி ரீச் பண்ணிட்டோம். கீழே ஒரு சிவன் கோயில், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். சிவன் கோயிலும் பெருமாள் கோயில், ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். மக்களே சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். மக்களே திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம மூவ் ஆகிட்டோம். இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடில் இருக்கிறது. அடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விஷ்ணு நிவாசம் இருக்கிற ஏரியாவுக்கு போக போகிறோம். பஸ்ஸு ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சிங்க. ஒரு 2-3 பேர் தான் இருக்கோம். மக்களே பஸ் ஸ்டாண்டை பற்றின மேக்ஸிமம் இறங்கிட்டாங்க. ஸ்ரீனிவாசம் மங்காபுரத்தில் இறங்கினாங்க, அலிபூரில் வந்து இறங்கினாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் மேக்ஸிமம் க்ரௌட் இறங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 4-5 பேர் தான் ட்ராவல் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். மக்களே பஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரலைங்க, இங்கே இறக்கி விட்டாங்க. நம்ம நடந்து தான் போக போகிறோம். ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் திருப்பதி அந்த இடத்துல இறக்கி விட்டாருங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும் பஸ் ரயில்வே ஸ்டேஷன். இந்த தெரியுது பாருங்கள், அதான் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். மக்களே டைம் இப்போ 7:30 ஆகுது. 1 மணி நேரங்க. நம்ம மலையில் பஸ் எடுத்து திருமலையில் எடுத்து திருப்பதி வரதுக்கு 1 மணி நேரம். சூப்பராக ட்ராவலாக இருந்துச்சுங்க. நல்லா ஜிலுஜிலுன்னு இருந்தது. இங்கே இறக்கி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது திருப்பதி. வாங்க நம்ம அப்படியே நடந்த ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12 மணிக்குங்க. இப்போ மணி 7:30. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4.5 மணி நேரம் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4.5 மணி நேரம் இருக்குது. நம்ம போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது, எடிட்டிங் பாட்டு சார்ஜ் போட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம்னா அந்த 4 மணி நேரம் ஆயிரும். 12 மணிக்கு ஏறணுன்னா ட்ரெயின் டீட்டெயில் கட்டிட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். மக்களே நாம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். டிக்கெட் எடுக்கலான்னு வந்தாங்க. டைம் இப்போ 8 மணி தான் ஆகுது. ஒரு 4 மணி நேரம் இருக்கலான்னு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே வந்து டிக்கெட் வாங்கி சொல்லியிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் விஷ்ணு நிவாசில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எடிட்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் ஒரு 10 மணிக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம். மக்களே நம்ம இப்போ விஷ்ணு நிவாசத்தில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக வெயிட்டிங் பண்ணுறாங்க. க்யூ பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுக்குறாங்க. அதுக்காக வெயிட்டிங் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் நடக்கடலை சட்னி கொடுத்துருக்காங்க. நைட்டு டின்னருக்கு. மக்களே டைம் இப்போ 8:30 ஆகுது. நம்ம டின்னர் முடிச்சாச்சுங்க. அது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், நடக்கடலை சட்னி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து இன்னொரு 2 மணி நேரம் இங்கே தான் இருக்க போகிறோம். எடிட்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு 10-10:30 மணி வாக்கில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். மக்களே கோவிந்தராஜபுரம் கோபுரம் பாருங்கள், சூப்பராக தெரியுது, அழகாக இருக்குது.
மக்களே டைம் இப்போ 10:20 ஆகுது. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. நம்ம விஷ்ணுவாசலேருந்து கிளம்பிட்டோம். வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம். மக்களே டைம் இப்போ 10:30 ஆகுது. எல்லா ஸ்டேஷனும் கொஞ்சம் அமைதியாகிடுச்சிங்க. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. ஏன்னா பஸ் பார்த்திங்கன்னா நைட்டு பூராமே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். நம்ம ட்ரெயினுக்கு போட்டாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு இது வரைக்கும் அலாட் பண்ணலைங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 17230 சபரி எக்ஸ்பிரஸ் 12 மணிக்கு. இன்னும் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல, போர்டு மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம போய் டிக்கெட் எடுத்து வந்துடலாம். நம்ம இப்போ இருக்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம விளாக் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சபரி எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெயினுங்க. ஆந்திரா மாநிலம் செகந்திராபாத்தில் இருந்து தமிழ்நாடு வழியாக கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நைட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் திருப்பதி ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு ரீச் ஆகும். 12:05 தான் திருப்பதியிலேருந்து டிபார்ட் ஆகுங்க. நாம் திருப்பதியிலேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோடு வந்து அதிகாலை 5:50க்கு ரீச் பண்ணி கொடுக்கும். ட்ரெயின் நம்பர் 17230 சபரி எக்ஸ்பிரஸ். அதில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் இருக்க போகுது. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்கீமில் செம்மையாக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 3 அடுக்கு ஃப்ளோராக வரப்போகுது. பில்டிங் வேலை இப்போ பாதிக்கு மேலே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு பாதி இருக்குது. எப்படின்னு ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆயிரும். இப்போதைக்கு இதுதான் மெயின் பிளாக்காக வச்சுருக்காங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். மக்களே நாம் இன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலைங்க. ஏன்னா டிக்கெட்டு அவைலபிலிட்டி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு வேளை கூட ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம எஸ்எல்ஆருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்எல்ஆர் இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். வாங்க போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்கிற கடைகள்லாம் பாருங்கள். நைட்டு 10:30 மணி எல்லாம் பரபரப்பாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களே நாம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எடுத்து வச்சுங்க. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 135 ரூபாங்க. 135 ருபீஸ். பிளாட்ஃபார்ம் செக் பண்ணுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்திருக்கு. நம்ம இப்போது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டு மொபைல் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடுவோம். பார்த்துட்டு அப்புறமா ட்ரெயினில் அலாட்மெண்ட் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போய்க்கலாம். டைம் இப்போ 10:43 ஆகுதுங்க. நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ரயில் நின்றுட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பரில் 1 நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு. ஸ்டேஷன்லேயும் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பதி ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் என்ன சார்ஜிங் பாயிண்ட் தான் எல்லாமே ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் கேப் போட மாட்டேங்கிறாங்க. நம்ம லாஸ்ட் போய் பார்ப்போம். மக்களே டைம் இப்போ 11:35ங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல. வேற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் போட்டிருக்காங்க. உள்ள என்கொயரியில் கேட்டாலும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 17230 சபரி எக்ஸ்பிரஸ் இது போடலைங்க. ஆனால் திருவனந்தபுரத்துலேருந்து செகந்திராபாத் போகக்கூடிய ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. அது வந்து 1ல் வருதுங்க. அந்த சபரி எக்ஸ்பிரஸ் 2 சபரி எக்ஸ்பிரஸும் மீட் ஆகக்கூடிய இடம் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் தான். மக்களே நம்மளுடைய சபரி எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு சபரி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இதோட பேர் எக்ஸ்பிரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஒரே டைம் வந்து அரைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 234 செம்ம பிஸியாக இருக்குங்க திருப்பதி ஸ்டேஷன். நைட்டு 11:30 மணி ஆனாலுமே பிஸியாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 and 5. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 5. இங்கே எஸ்கலேட்டர் இருக்குங்க. நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிடுவோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபரி எக்ஸ்பிரஸுக்கு சரியான க்ரௌட் இருக்குங்க. சேலம் ஈரோடு மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ட்ரெயின் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா திருப்பதி குண்டக்கல் ரயில் இருக்குங்க. அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு ரொம்ப நேரமாக பிஎஸ்எஃப் போலீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க.
மக்களே, நம்மளுடைய திருப்பதி ட்ரெயினை புல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாலா கூடோட வேப் 7 தான் புல் பண்ண போகுது. ஃபுல் செஷமாக தான் புல் பண்ணோம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது ஜலகம்பரமேண்டில். நம்ம எஸ்எல்ஆருக்கே போயிடலாம். எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட கடைசியில் இருக்குது. வாங்க போகலாம். ஜலகம்பரமோட கூட்டத்தை பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக இருக்குது. நம்ம நிலைமை என்ன போகுது தெரியல. மக்களே, ஜலகம்பரமில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. திருப்பதியிலேருந்து போகிற மக்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம எஸ்எல்ஆரில் ஏறிட்டோம். நமக்கு சீட் கிடச்சிருச்சு. Já gostaram? மக்களே, ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம திருப்பதியில் இருந்து நம்முடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சபரி எக்ஸ்பிரஸில் சரியான கூட்டமாக இருக்குது. ஓகே மக்களே, டைம் இப்போ 12:15. ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம திருப்பதியிலேருந்து மூவ் ஆகியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சரியான டயர்டாக இருக்குங்க. 2 நாள் ட்ராவல்லே இருக்கோம். இப்போ நம்ம தூங்க தான் போகிறோம். தூங்கிட்டு எங்கெங்கே முடி போதோ அங்கங்கே அப்படி கவர் பண்ணலாம். எல்லாம் சேலத்துலேருந்து கவர் பண்ணி ஈரோடுலேருந்து கவர் பண்ணலாம். நம்ம எஸ்எல்ஆர் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய அளவு க்ரௌடு இல்லைங்க. உட்கார சீட் இருக்குது. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாம். மக்களே, டைம் இப்போ 3:15. ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். Coimbatore, Chennai Central. Cheran Superfast Express via Kathpadi, Arakkonam is on platform number. மக்களே, டைம் இப்போ 5 மணி ஆகுது. நாம் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மக்களே, சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் டிபோர்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம திருப்பதியிலே பார்த்துருப்போம். நிறைய மக்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க சேலம் ரயிலுன்ட்டு. சேலம் சந்திப்பு ரயில் நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிகந்தராபாத் திருவனந்தபுரம் ரேக் ஷேரிங் ட்ரெயின்.
குட் மார்னிங் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிபி காலனி பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக இங்கே நிறுத்திச்சிருக்காங்க. சிக்னல்லையே என்னங்கிறது தெரியல, வெயிட்டிங்கில் இருக்கோம். ட்ரெயின் கிராசிங் எதுவும் இல்லை, பிளாட்ஃபார்ம் காலி இல்லாமல் இருக்கணும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். Oka to Tikon train. சரிங்க. ஓகே. ஆமாம். அதேதாங்க அதேதாங்க. மக்களே, டைம் இப்போ 6:15. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேவாக ஈரோடு ரீச் பண்ணியிருக்கோம். எஸ்பிபி காலையில் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் லேட்டு இல்லைன்னா முன்னே வந்துருக்கலாம். ஜென்ரல் கம்பெனி உள்ள பாருங்கள், ஜாம் பேக் தான் வந்துட்டு இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது.
ஓகே மக்களே, ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்தாச்சு. எப்போவுமே வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம். நாம் நேற்று சாயங்காலம் 6:30க்கு திருப்பதியில் பஸ் மூலியமாக கீழே வந்தாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி 12 மணிக்கு வந்த சபரி எக்ஸ்பிரஸ் ஏறி ஈரோடு வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டீஸ் கொண்டு வரும். நான் அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.